எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிரை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். வாங்க இந்த தட்டைப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துங்க. நான் ராத்திரியே ஊற வச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக 12 மணி நேரம் அது ஊறணும். நமக்கு சின்ன வெங்காயம் 3/4 கப்பு, அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்கணும். அதுக்காக கடாயிலைங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, இது கூடவே சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பாதி பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா தாங்க நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமாங்க ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, அது கூடவேங்க நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி சேர்த்துருக்கோம். நம்ம போட்டிருக்க இந்த தக்காளி வதங்கிறதுக்காக இப்போ ஒரு அரை உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். தக்காளிங்க இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்குங்க. இது கூடவேங்க காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், நல்லா குழம்பு திக்காக வர்றதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துருக்கோம். சிக்கன் மசாலா தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. இங்கே ஆப்ஷனல், சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா 2ல் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இது மாதிரிங்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அதனுடைய பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க இப்போ இதை ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டுருக்க இந்த சமயத்துலங்க தட்டைப்பயிரை நம்ம குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் சரியானதாக இருக்கும். தட்டைப்பயிறு நமக்கு வெந்து வந்துடும். தட்டைப்பயிறு வெந்ததுக்கப்புறமாங்க இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டுங்க. வேக வச்ச தட்டைப்பயிர்லேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிரை எடுத்துங்க. இந்த வெங்காயம், தக்காளியோடு போட்டு நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து இந்த கிரேவி செய்யும் பொழுது இந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதே சமயத்தில் கிரேவி நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ சிம்பிளாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்க போகிறோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டுங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா சாந்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்சியில் சேர்த்துங்க. அந்த மசாலா பொருட்கள் வேஸ்ட் ஆகாமல் அந்த தண்ணியை சேர்த்துக்குங்க. கடாயில் சேர்த்ததுக்கப்புறமாங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தட்டைப்பயிரை அதோடு இருக்கக்கூடிய தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமாங்க நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்க போகிறோம். முதலையே தக்காளி வதங்கும் பொழுது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இது மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த கிரேவியை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நமக்கு அருமையான தட்டைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரையும் இதில் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இந்த குழம்பு கொதிக்கும் பொழுதே நமக்கு நல்ல வாசனை சூப்பராக வருங்க. அவ்வளோதான், நமக்கு அருமையான தட்டைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது காலையில் நீங்கள் செஞ்சு காலையில் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், மதிய சாதத்துக்கும் வச்சுக்கலாங்க. அது மாதிரியான ஒரு கிரேவி ரெசிபி. நீங்கள் இதே அளவுகளோட இந்த கிரேவி ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுங்க. சுவை அட்டகாசமாக இருக்கும். தட்டைப்பயிர்லங்க ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு முறையோ குழந்தைங்களுக்கு இந்த தட்டைப்பயிர் நம்ம வேக வச்சு கொடுக்கறத ஒரு ஹேபிட்டாகவே நம்ம மாற்றிக்கலாம். தி மஸ்ட் ட்ரை ரெசிபி லிஸ்ட்டில் இந்த தட்டைப்பயிறு கிரேவியும் ஒரு முக்கியமான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இந்த தட்டைப்பயிறு கிரேவி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும்
வணக்கங்க.